Grand Royal Tours ஓட travel பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் no compromise. Mr. Gold 100% கடலெண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. அந்த இலை எல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும் லாஸ்ட் எண்ணெய் ஊற்றின பிறகு. அது நம்ம விட்டமின் இ டேப்லெட் இருக்குல்ல க்ரீன் கலரில் எண்ணெயிலையும் அது கட் பண்ணி போடுறது நல்லது. எண்ணெய் தடவுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் கிரிம்பிங் வேணாம்னு சொல்லுவேன். கிரிம்பிங் தான் உடச்சி விட்டுருவோம் ஹேர். கேரளா தண்ணிக்கு நம்ம டெய்லி கூட வாஷ் பண்ணலாம், தப்பு இல்லை. அது வந்து கிணத்து தண்ணி தான். இங்கே வந்து நம்மளுக்கு ஹேர் அப்படியே எடுத்து கொஞ்சம் முன்னாடி போட்டு காட்டுங்க மேம். ரொம்ப பின்னாடியே இருக்கு ஹேர். இது இங்கே ஒயிட் ஹேர் வந்தது எப்படி தெரியுமா? ஃபஸ்ட் நல்ல அலோவேரா இதெல்லாம் போட்டு நல்லா புழிஞ்சு அது ஷாம்பு மாதிரி வரும்ல, அது வச்சு வாஷ் பண்ணும். அப்போ கூட வீக்லி ஒன்ஸ் நல்லா எண்ணெய் தடவி நல்லெண்ணெய் தடவி குளிக்கிறது. ஸ்கின் எல்லாம் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட வாழையிலே ஒரு சில கால்சியம்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது. இப்போ கூட நம்ம வாழையில சாப்பாடு சாப்பிட்டா நல்லது. பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு டெலிவரி பேபி வந்து பார்ன் ஆயிடுச்சுன்னா ஹேர் லாஸ் ஹெவியாக இருக்கும், ஸ்கின் கேர்லாம் நம்ம வந்து இதுவாக இருக்கும், நம்ம ரொம்ப வந்து வேறு மாதிரி ஆகிடுவோம் மதர்ஹுட்டில் இருந்தோம்னா. ஆனால் எப்படி நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கு வந்து இப்போவே ஹேர்லாம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ எப்படி மேம் அந்த ஹேர் மெயின்டெனன்ஸ்? எனக்கு ஹேர் லாஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் நம்ம ரீக்ரோத்துக்கும் ஏதோ ஒன்று செய்யணும்ல. ஸோ அதுக்கு இந்த கோகோனட் ஆயிலில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறது தான். இந்த வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டு பிரம்மி பவுடரு, ஆலோவேரா, செம்பருத்தி இது இலை இல்லைன்னா இந்த பூ கூட போடலாம். அப்புறம் வந்து லெமன் கிராஸ் ஆயிலு, கேஸ்டர் ஆயிலு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுவேன். கொய்யா இலையும் போடுவேன். கொதிக்க விட்டு அது கொஞ்சம் நல்லா. உங்களுக்கு எங்கே மேம் கிடைக்கிது? கிடைக்கும்ல, லைக் இந்த ட்ரக் ஸ்டோர்ல கிடைக்கும். இலையெல்லாம் நம்மளுக்கு இங்கே கீழேயே இருக்கு. செம்பருத்தி, அலோவேரா கீழேயே இருக்கு. நம்மள்தான் தொட்டி கீழே வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கறிவேப்பிலை நம்ம வாங்கலாம். பிரம்மி ஆயில் கடையில் கிடைக்கும், இந்த மெடிசின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்புறம் வந்து கொய்யா இலை, கொய்யா மரத்தில் எங்கேயாவது கொய்யா மரம் பார்த்தா இலை வரைக்க அந்த சின்ன இலை, தளிர் இலைன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து கேஸ்டர் ஆயில் வாங்க கிடைக்கும், லெமன் கிராஸ் ஆயில் வாங்க கிடைக்கும் கடையில். அது வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கோகோனட் ஆயில் செக்கெண்ணெய் வாங்கி அதில் நல்லா ஒரு 2 லிட்டர்னா ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் கொதிக்க விடணும். அப்புறம் அது கண்டெய்னரில் வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து அந்த இலையெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும் லாஸ்ட் எண்ணெய் ஊற்றின பிறகு. அது நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம், பாடியில் ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சாஃப்ரான் ஆயில், கோகோனட்டில் சாஃப்ரான் போட்ட எண்ணெய் தான் அது. அது நான் வாங்கியிருக்கேன் வெளியில், நானாக பண்ணல. அது வந்து ஃபேஸில் தடவிட்டு நைட்டு தூங்குவேன். அப்புறம் வந்து இந்த ஐஸு மசாஜ் பண்ணுவேன். சாப்பாடில் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் மேஜர்ன்றாங்கல்ல எல்லாருமே. நார்மலாகவே அந்த கேரளா கேர்ள்ஸ்லாமே அந்த ஹேர் தான் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஹேர் அண்ட் ஸ்கின் சொல்லுவாங்க. ஸோ ஷீஸ் ப்ரூவிங் தட். அண்ட் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம ஹேருக்கு வந்து ஒரு கெமிக்கல் தான் எடுக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக. கெமிக்கல் மீன்ஸ் ஹேர் ஸ்ப்ரே பண்ணணும், கிரிம்பிங் பண்ணணும், அதெல்லாமே இருக்கும்ல. அந்த டைமுக்குமே இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஆயில் ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கா? சொல்யூஷனாக இருக்குது. அப்புறம் அந்த விட்டமின் இ டேப்லெட் இருக்குல்ல க்ரீன் கலரில், அது வந்து கொஞ்சம் ஸ்கேல்பில் தடவுறது நல்லது. எண்ணெயிலையும் அது கட் பண்ணி போடுறது நல்லது. எண்ணெய் தடவுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு லைட்டஸ்ட் ஹாட் ஆயிலில் மசாஜ் கொடுங்க, அதுதான் நல்லது. அந்த கிண்ணம் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் எந்த எண்ணெய் ஊற்றி அதில் எந்த ஒரு டேப்லெட்டு கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் தடவினா கூட நல்லது. அந்த டேப்லெட் கன்சியூம் பண்ணாலும் நல்லது. விட்டமின் இ ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ ஹேர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஹேர் கலரிங் பண்ணுவாங்க. இப்போது ஒரு செலிப்ரிட்டின்னு எடுத்துக்கிட்டா ஹேர் கலரிங் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஹேர் ஸ்மூத்தனிங் எதுனா ஒன்று வந்து ஹேருக்கு பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்? ஹேர் கலரிங்கும் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணும்போது கூட ஹேர் லாஸ் அவ்வளோ ஆகலை. ஏன்னா அதுக்கு ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட், ப்ரோட்டீன் ஒன்று கொடுப்பாங்க அவங்க. வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ அது பண்ணோம். அதை நான் வாங்கிட்டே போக முடியலன்னு அது வாங்கிட்டே நான் யூஸ் பண்ணேன். ஸ்கேல்பில் தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுவோம். அது கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரோட்டீன் அது அந்த கலர் போகிற வரைக்கும், ஃபேட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கலரிங் எல்லாம் கெடுதல் தான், எதுவுமே நல்லது கிடையாது.
அப்புறம் இன்டேக் கூட கரெக்டாக எடுக்கணும் அதுக்கான மாதிரி. ஒரு ஏஜுக்கு அப்புறம் எது பண்ணாலும் நம்மளுக்கு கெடுதல் ஜாஸ்தி தான். சின்ன வயசுல பண்ணி முடிச்சிடணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் டெய்லி பண்ணாலும் கஷ்டம் தான். ஹேர் லாஸ் பயங்கரமா இருந்தது எனக்கும் தான். உங்களுக்கு அந்த கவலை இருந்திருக்கும்ல அவங்க க்ரிம் பண்றப்ப அந்த பேக் கோம் கிரிம்பிங் நான் பண்ணவே மாட்டேன். ஏதாவது இந்த ரொம்ப ரேரா சேனல்ல ஏதாவது ஒரு ஷோ அந்த மாதிரி வந்தா மட்டும்தான் கிரிம்பிங் பண்ணுவேன் நான். மேக்ஸிமம் கிரிம்பிங் வேணாம்னு சொல்லுவேன். கிரிம்பிங் தான் உடச்சி விட்டுருவோம் ஹேர். அந்த இடத்துல இருந்து இப்படி 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 பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து உடஞ்சிரும். அதுக்கு வந்து டபுள் டாங் கூட பண்ணலாம், இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்னிங் பண்ணி தான் ஆகணும். கார்த்திகை தீபத்துக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் தான் பண்ணேன். அப்போ அந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவேன், ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப கவலையாக இருந்திருக்கலாம், ஐயோ நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்ன இப்படி போதே. கோகோனட் ஆயில் நல்ல ஹெல்ப்ஃபுல் தான் நம்மளுக்கு. அப்புறம் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸு, மல்டி மினரல் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுப்பேன். அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்த டெய்லி இந்த ஹேர் வாஷ்ல பண்ணுவீங்களா? ஏன்னா டெய்லி அந்த ஸ்ப்ரே பண்ணுறது, பேக் ஹோம் பண்ணுறது. ஸ்ப்ரே பண்ணுறதோட மறுநாளே பண்ணிவிடும். இல்லைன்னா வீக்லி த்ரைஸ் தான் ஹேர் வாஷ் எடுக்கும். கேரளா தண்ணிக்கு நம்ம டெய்லி கூட வாஷ் பண்ணலாம், தப்பு இல்லை. அது வந்து கிணத்து தண்ணி தான். இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது தண்ணி, அதனால வீக்லி த்ரைஸ் தான் எடுப்பேன். நம்ம இந்த ஃப்ளாட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம மேலே ஃபில்டர் வச்சு தான் நல்லா தண்ணி நல்லா இருக்கும். ஸோ அந்த ஹேர் அப்படியே எடுத்து கொஞ்சம் முன்னாடி போட்டு காட்டுங்க, ரொம்ப பின்னாடியே இருக்கு ஹேர். ஸோ ஆஃப்டர் டெலிவரி அந்த ஒரு ஹேர் லாஸ் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்துச்சா? ஹேர் லாஸ் இல்லை, எனக்கு நல்லா க்ரோ ஆயிடுச்சு. க்ரோ ஆச்சு, ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால ஹேர் நல்லா க்ரோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் கொட்டி இருக்கு. பட் நான் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு வாஷ் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு அது பழக்கம் தான். சின்ன வயசுலேருந்து தேங்காய் எண்ணெய் வந்து வச்சு அப்படியே தலை ஜடை போட்டு ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு பழக்கம். சில பேருக்கு கோல்டு எல்லாம் வந்துடும், எனக்கு வராது. நான் அப்படியே அந்த எண்ணெய் தலையில வச்சு, அது எண்ணெய் தலையில வச்ச ஹேர் லாஸ் கம்மியாக இருக்கும். ஓகே. ஆனால் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த வடிய வைப்பாங்கல்ல என்ன, அப்படிதான். அது மாதிரி வச்சாலுமே கிரே ஹேரும் வராது, கம்மியாக வரும், சீக்கிரமா வராது. ஓகே. இப்போ எனக்கெல்லாம் கிரே ஹேர் அங்கங்கே வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் டெய்லி. இது இங்கே ஒயிட் ஹேர் வந்தது எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்தது கட் பண்ணேன் நான். அங்கே திருப்பி 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 அது திருப்பி க்ரோ ஆகும்போது கட் பண்ணேன். இங்கே மட்டும் இருக்கும் 4-5 ஹேர் ஒயிட்டு, அவ்வளோதான் எனக்கு. என் அம்மாவுக்கு வந்து அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபுல்லாக ஒயிட் ஹேர் எல்லாம் வரல, அங்கே இங்கே தான் ஒயிட் ஹேர் இருந்தது அம்மாவுக்கு. என் அம்மாவுக்கு. எனக்கும் அது மாதிரி தான், எனக்கு 1-2 தான் இருந்துச்சு, பிடிச்சி ப்ளக் பண்ணி விட்டாங்களா, நிறைய வரும். எனக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த அது சொல்லுவாங்க, அது ஏதோ அந்த வாட்டர் இது வந்து படக்கூடாது, பட்டுச்சுன்னா பக்கத்தில் வந்துடும். எனக்கு அதே கொஞ்சம் இதுவாக இருக்கும். பரவாயில்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணதான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சால்ட் அண்ட் பெப்பரில் சுற்றலாம். என் சஜித் சார் ஸ்டைலில் நம்ம வந்து போயிடலாம், சுத்த வேண்டியதான். வாட் அபவுட் த கேரளா கேர்ள்ஸ் ஸ்கின் கேர்? இப்போ வந்து முன்னாடி மாதிரி ஸ்கின் கேர் யார் பண்ணுறாங்க? எல்லாருமே வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் எல்லாம் வந்து கடலை மாவு, ஷாம்பு வச்சா வந்து செம்பருத்தி தாளி இலை வச்சு நம்ம நல்ல அலோவேரா இதெல்லாம் போட்டு நல்லா புழிஞ்சு அது ஷாம்பு மாதிரி வரும்ல, அது வச்சு வாஷ் பண்ணுவோம். அப்போ கூட எண்ணெய் இருக்கும் தலையில். இப்போ நம்ம இந்த காலத்தில் இருக்கும்போது அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம திருப்பி ஷாம்பு போட வேண்டியதாக இருக்கும். முன்னாடி வந்து அவ்வளோதான், அந்த எண்ணெய் லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும் தலையில். ஸோ அதனாலேயே சீக்கிரமாக ஹேர் க்ரோ ஆகிடும், நல்லா டெட் பிளாக் ஹேர் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னு தெரியாது பசங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் என்னோட கசின்ஸ் எல்லாம் இப்போவும் அந்த பழைய இதுதான், வீக்லி ஒன்ஸ் நல்லா நல்லெண்ணெய் தடவி குளிக்கிறது. ஸ்கின் எல்லாம் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த குக்கும்பர் வைக்கிறது, எண்ணெய் தடவினாலே போதும். கோகோனட் ஆயில் நல்லா பச்சை வெளிச்செண்ணெய், அதாவது பியோர் செக்கு தேங்காய் எண்ணெய் தடவி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டாலே ஃபேஸு க்ளோ வந்துடும். அதுலேயே கொஞ்சம் கால்சியம் எல்லாம் இருக்குல்ல, நேச்சுரல் தானே. நான் வந்து வாங்கிட்டு இருந்தது தெரியுமா, என்னோட ரிலேட்டிவ் வீட்டிலேயே கொப்ரா தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் பண்ணும். நாங்கள் லைவாக பார்த்துட்டு இருப்போம், தேங்காய் காய வச்சு அது கொப்ரான்னு சொல்லுவோம். அதை எடுத்துகிட்டு போய் கோகோனட் ஆயில் பண்ணுவாங்க, அந்த மில் இருக்கும். அங்கேருந்து நல்லா பண்ண உடனே எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து தான் யூஸ் பண்ணோம். அது ரொம்ப பியோர். அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அதே ஃபேஸில் தடவும், அதே சமைக்கும், அதே தலையில் தடவும், அப்படி தான் இருந்தேன். ஸோ பெஸ்ட் ரெமெடினா ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு அண்ட் இன்டேக் இஸ் ஆல்சோ வந்து கோகோனட், பியோர் கோகோனட்டு தான் எப்போவுமே நேச்சுரலி நிறைய விஷயங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது, தேங்காய் எண்ணெய் தடவுறது, வாழை இலையில் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நேச்சுரல். நம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உள்ள போகிற விஷயங்கள் தான். சும்மா லுக்குக்காக நம்ம வாழை இலையில் சாப்பிட மாட்டோம்ல, அந்த வாழையிலே ஒரு சில கால்சியம்ஸு இதெல்லாம் இருக்குது.
அந்த சன்லைட்ல தானே அது வளரும். அது அந்த நல்ல பாசிட்டிவான விஷயங்களை அதில் சாப்பிட்டாலே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது இப்போ கூட நம்ம வாழை இலை சாப்பாடு சாப்பிட்டா நல்லது. எனக்கு இந்த கண்மணி அன்புடன் செட்டில் டெய்லி வாழை இலையில தான் சாப்பாடு, தட்டில் வாழை இலை கட் பண்ணி போட்டு தான் தருவாங்க. ஸோ அந்த டெய்லி நாங்கள் அந்த செட்டுக்கு போனால் வாழை இலையில தான் சாப்பிடுவோம். ஒரு மாதிரி ஆத்தென்டிக்காக. சூப்பர். எனக்கெல்லாம் வீட்டில் யாராவது வந்தால் பின்னாடியே வாழை இருக்கும், வாழை மரம், போகிறது கட் பண்ணுறது போட்டு சாப்பிட்றது. ஸ்கூலுக்கு போனோம்னா வாழையில இப்படி சூடு பண்ணால் பிரேக் ஆகாமல் இருக்கும், அதிலே சாப்பாடு கட்டி அனுப்புறது, அப்படி தான் இருந்தது. சூப்பர் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அண்ட் நிறைய மெமரிஸ் எல்லாமே நம்ம வந்து கேதர் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் இன்னும் உங்களை நாங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் இன்னும் நிறைய வந்து ப்ரெசன்ஸில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.